வெல்கம் டு அவர் என்எஸ்கேசி அகாடமி. ஸோ எங்ககிட்ட ஆன்லைன் கோர்சஸ், டியூஷன்ஸ், கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு 10th ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு ஆத்தர் யார் அப்படின்னா லியன் ஓ ஃப்ளாரிட்டி. இவர் வந்து ஒரு ஐரிஷ் போயட்டாகவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டராகவும் இருந்திருக்காரு. இவர் வந்து 1896 பார்ன் ஆயிருக்காரு அண்ட் 1984 டைட் ஆயிருக்காரு. ஸோ இதில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு மதர் பேர்ட், ஃபாதர் பேர்ட், 2 brothers, சிஸ்டர்ஸ் அண்ட் யங் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டீம் ஆஃப் த ஸ்டோரி என்னதுன்னா, மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் லைஃப்னா கைடர். மதர் டீச்சர்ஸ் ஹெட் யங் ஒன் டு ஃப்ளை. அதாவது நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலையும் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. நம்ம என்ன மாதிரி வேலை போகணும், நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு யார் ரொம்ப கைட் பண்ணுவா? பேரண்ட்ஸ். அதுலேயே ரொம்ப கைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா அம்மா மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறத லெசனில் உள்ள அந்த யங் ஒன் அப்படிங்கிற அந்த பேர்டு வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க அம்மாவோட கைட்னஸால் அது எப்படி மாறிச்சுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரியில் இருந்துட்டு மொத்தம் 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து மதர் பேர்ட், அப்புறம் ஃபாதர், அப்புறம் 2 brothers அண்ட் ஒரு சிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் யங்கர் ஒன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த யங் சீகல் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோவே. இந்த யங் சீகல் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 brothers ஒரு சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி எப்படி பண்ணுவாங்கன்னா ஃப்ளைங் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. அவங்க ஃப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த யங் ஒன்ஸால் என்ன பண்ண முடியாது, ஃப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஃபியராக இருக்கும், ரொம்ப பயப்படும். நம்ம பறந்து போகல, கடல் தண்ணியெலாம் இருக்குது, எங்கேயாவது விழுந்துருவோமா அப்படின்னு அது ஒன்லி நெகட்டிவ் தாட் மட்டும்தான் வச்சுக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் தாட்டே இருக்காது. ஸோ அவங்க பிரதர்ஸு சிஸ்டர்ஸ்லாம் பறக்கையில் இது அவங்கள வேடிக்கை தான் பார்க்குமே தவிர பறக்கவே பறக்காது. ஸோ ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த யங் ஒன்ஸோட அம்மா வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் அந்த யங் ஒன்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. நீ வந்து பற, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் சொல்ல நீ பற, இந்த மாதிரி பறந்து பாரு, அப்போ தான் நம்மளுக்கு அதோட லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். நீ இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா உன்னால் பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே கேட்காம அது என்ன நினச்சது, நம்ம இவ பறந்து போனோம் அப்படின்னா கடல் எல்லாம் இருக்குது, கடலுக்கு மேலே நம்ம பறக்கிறோம், சப்போஸ் நம்ம கடலில் உள்ளே விழுந்துருவோமோ அப்படின்ட்டு என்ன பண்ணும், பயந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது ஆயிரும், நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நம்ம சேஃபாக இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு ஒரு பாடைக்கு பின்னாடி தூங்குற மாதிரி நடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் தூங்குற மாதிரி நடிக்க தான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. ரொம்ப பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா சொல் பேச்சு இதை கேட்காம நான் பறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா வந்துட்டு, நீ இப்போ பறக்கலை அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டோம், சாப்பாடோ எதுவுமே தரமாட்டோம், நீ இப்படியே தான் இருக்கணும், நீயா பறந்து போய் உனக்கு சாப்பாடு தெரினா மட்டும்தான் நாங்கள் உனக்கு சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷவுட் பண்ணி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த யங் பேர்டை என்ன பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிக்குது. பட் ஆனால் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, சாப்பாடை கொடுக்க முடியாது. ஏன்னா அது பறந்து போனால் மட்டும்தான் அவங்க அம்மா சாப்பாடு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அது இங்கேருந்து அந்த இடத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நகராமல் அதே ஒரே இடத்துல இருக்குது. நம்ம அதே நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், பறந்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துருவோமோ, அதை தண்ணிக்குள்ளே விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கே தவிர பறக்கவே மாட்டேங்குது. ஸோ அவங்க அம்மா, அந்த பேரண்ட்ஸ் 2 பேர், அதுக்கப்புறம் அந்த பிரதர், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு எப்படி பறக்கணும், எவ்வளோ ஹைட்டில் பறக்கணும் எல்லாமே சொல்லி மோட்டிவேட் பண்ணி பறக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பேர்டு மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது, இந்த யங் ஒன்ஸ் மட்டும் பறக்காமல் ஒரே இடத்துலயே உட்காந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பசிக்க விட வந்துடுது. அவங்க அண்ணங்கள்லாம் பறக்கிறத பார்த்து நம்மளால பறக்க முடியாது, நம்ம பறந்த கீழே விழுந்துருவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் மட்டும்தான் அதுக்கு எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை மீறியும் அவங்க அப்பா மோட்டிவேட் பண்ணுறாங்க, அவங்க அம்மா மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுவும் இதை கேட்காம அதை பாறை பக்கத்தில் மட்டும்தான் என்ன பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரமாக அது பக்கத்துல தான் உட்காந்துக்கிட்டே இருந்திருக்குது. பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணுறப்படி அவங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் நல்லா பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இந்த சீகல் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது, பறக்கவே மாட்டேங்குது. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த கடலில் வர அலைக்கு மேலே வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம எப்படி ஃபாஸ்ட்டாக பறக்கணும் அது எல்லாமே என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, கைட் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த யங் ஒன்ஸ் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா பறக்கவே மாட்டேங்குது, அதே இடத்துல உட்காந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. அந்த சீகல் வந்துட்டு அவங்க அம்மா பார்ப்பாங்க, அப்பா பார்ப்பாங்க, அங்கிட்டு இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் யாருமே நோட் பண்ணவே இல்லை. அவங்க அம்மா மட்டும் தான் அந்த சீகலை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம அம்மா பார்த்து நமக்கு எப்படியா சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் யாருமே என்ன பண்ணலை, சாப்பாடே கொடுக்காம அது கேரே பண்ணிக்கிறாம ஒரு ஓரமாக தான் எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதை பறந்துக்கிட்டே அந்த ஃப்ரை பண்ணிக்கிட்டே அந்த ஃபிஷ்ஷை கையில் வச்சுக்கிட்டு சீகல் பக்கத்தில் வராங்க. இது நம்ம அம்மா தான் நம்ம சாப்பாடு கொடுக்க வராங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஆனால் அங்கிட்ட இங்கிட்ட என்ன பண்ணிட்டா வாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. எப்படியா அம்மா கிட்ட போய் அந்த ஃபிஷ் ஆனது நம்ம எப்படியா வாங்கிடணும், எப்படியா சாப்பிட போடணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க அம்மா அந்த ஃபிஷ்ஷை கொண்டு தந்த உடனே அவங்க அம்மா நம்மளை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சவுண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டெப் மட்டும் என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா கால் எடுத்து வைக்கிறதே தவிர அப்பவும் அது பறக்க மாட்டேங்குது. அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, நீ எந்திரிச்சு பறந்தா மட்டும்தான் உனக்கு நான் ஃபிஷ் ஆனது உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு ஸ்டெப் ஃப்ளை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த எங்கோன் ஆனது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃப்ளை பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஃபிஷ் ஆனது நம்ம கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்படியா ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு பறக்க போகுது, அதால பறக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து 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 ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது பயந்துகிட்டே இருக்க, இப்ப நம்ம பறக்க ஆரம்பிச்சோம், அப்புறம் சப்போஸ் நம்ம கீழே விழுந்துருவோமா அப்படியே ஒரு தாட் வந்துருது. ஸோ அதனால அதோட கைட் பண்றதுக்கு அவங்களோட அண்ணன், அதுக்கப்புறம் அந்த 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டர்ஸும் அவ அப்படியே ஆக்குபை பண்ணி அவங்க கூட பறக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட மோட்டிவேட் மூலமா அந்த அந்த சீகல் ஆனது ரொம்ப அழகாவே பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்பதான் அது புரியுது, நம்ம வந்துட்டு ஒரு பறவை இனத்தை கூட சேர்ந்தோது, நம்ம எப்படி நம்ம பறக்க மட்டும்தான் செய்யணும், நம்ம எப்படி உட்காரக்கூடாது. ஸோ அப்புறம் என்னாலே பறக்க முடியும் அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருது, நம்மளோட லைஃப் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்ன கற்றுக்கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளால ஒரு ஒரு இலக்கிய அறிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளால முடியாது, நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இல்லாம நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இந்த என்கல்ஸ் ஆனது ஃபர்ஸ்ட் பறக்க எவ்வளவு பயந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப என்ன ஆரம்பிச்சிச்சு, நல்லா பறக்க ஆரம்பிச்சிச்சு. யாரோட கைட்ஸ் மூலம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவோட கைட்ஸ் மூலமா நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலுமே அதை எதுவுமே பெருசுப்படுத்தாம நம்மளோட லைஃபை கரெக்டா நம்மளுக்கு தெரிஞ்ச வேலை என்ன பண்ணணும், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.